நம்ம லைஃப்ல இந்த பொருளோ இல்லாட்டி இந்த மனிதரோ ஆக மாட்டாங்க அப்படின்னு யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. அப்படி நம்ம ஒரு வேலை ஒதுக்கி வச்சு பின்னால ரிக்ரெட் ஆகும். சே, இவரை போய் இப்படி நினைச்சிட்டுமே, இந்த பொருள் ஆகாத நினைச்சிட்டுமே, அதுதானே இன்னைக்கு நம்மளுக்கு உதவி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஹாய், வணக்கம். நான் உங்க ஆர்ஜே தீனா. ஐபிஎல் மேட்சஸ் நீங்க எப்படி ஒரு மேட்ச் மாதிரி பாக்குறீங்களா இல்லாட்டி ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச்ல இருந்தும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வெளியில வருது. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்மையில் நடந்த குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண குஜராத் 199 ரன் அடிக்கிறாங்க. 200 ரன் அடிச்சால் வெற்றி அப்படின்னு சொல்லி பஞ்சாப் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாமே சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. ஆனா யாரும் எதிர்பாராத விதமாக அன்கேப்டு பிளேயர் ஒரு 25+ பால்ஸ் விளையாடி 50+ ரன்ஸ் அடிச்சு அந்த டீமை வின் பண்ண வைக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் த காமன் மேன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸ் இவங்க கிட்ட சரக்கு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட்டு சாதிக்கணுங்க கூடிய ஒரு வெறி அன்னைக்கு அவரை விளையாட வச்சது. அவர் ஒரு அன்சங் ஹீரோவா இன்னைக்கு திகழ்றாரு. இதுல எனக்கு என்ன வருத்தமான விஷயம், அவர் 50 ரன்ஸ் அடிச்ச பிறகு அந்த பஞ்சாப் டீம்ல இருந்து கேப்டன்ல இருந்து யாருமே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து எந்திரிச்சு கூட கை தட்டல அவருக்கு. அவரும் பேட் அப்படி தூக்கிட்டு யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு அவருடைய கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஒரு ஸ்டோரி என்னன்னா, பஞ்சாப் டீம் ஒரு பேஸ் பிரைஸுக்கு தான் இவர் ஏலம் எடுக்கிறாங்க. ஆனா எடுக்கும் போது தான் தெரியுது, நாங்க எதிர்பார்த்த சசாங்க் இவர் இல்ல, வேற ஒரு சசாங்க், நாங்க தப்பா எடுத்துட்டோம், இந்த ஆளை மாத்தி கொடுங்கன்னு போய் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க ஏலம் எடுத்ததா இந்த பிளேயர் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொன்ன பிறகு, சரி இந்த பிளேயர் மனசு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டீம் இல்ல இவர் தான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டீம்லயும் சேர்த்துக்கிறாங்க. டீம்ல பிளேயிங் 11லயும் சான்ஸ் கொடுக்குறாங்க. சான்ஸ் கொடுத்து இவர் என்னடா பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தாக்க மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பாயிண்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பஞ்சாப் டேபிள் ஒரு டீசென்டான பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சசாங்க் உடைய இன்னிங்ஸ் தாங்க. இதே மாதிரி ஒரு அன்சங் ஹீரோ லாஸ்ட் இயர் ஒரு சிங் வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ரிங்கு சிங். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல அவர் ரொம்ப வருஷமா விளையாடுறாரு. அவர் ஒரு 7வது 8வது பேட்ஸ்மேனா வருவாரு. அவர் பெருசா அடிச்சு அவர் யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா ஒரு மேட்ச், அந்த மேட்ச்ல அவங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு மேட்சை கம்ப்ளீட்டா மாத்தி வின் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்க இருக்காரு? அவரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாரு. ஸோ ரிங்கு சிங் மாதிரியே இன்னைக்கு சசாங்க் சிங்கும் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ் விளையாட்டுல மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம தெருவுல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நிறைய இருக்காங்க. அவங்கள நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இந்த சசாங்க் உடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஊர் என்ன வேணாலும் நினைக்கும், அதை பத்தி கவலைப்படாத. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, அதை போக்கஸோட பண்ணீங்கன்னா வெற்றி உன்னோடது. இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க பிரமிச்ச அன்சங் ஹீரோ யாரு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.